கிறிஸ்பியா ராகி தோசை செய்கிறதுக்கு இனிமே உங்களுக்கு அரிசி மாவும் தேவையில்லை, உளுந்து மாவும் தேவையில்லை. ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ராகி தோசை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 3/4 கப்பு, எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ராகி மாவு எடுக்கணும். ஒரு 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 2 to 3 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. அப்படியே ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டா நல்லா ஊறி இருக்கும். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோம். இப்போ எந்த அளவு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு ராகி மாவு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிறோம். சும்மா கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி இலை, ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 to 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சேர்ந்தாப்புலேயே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சேர்ந்து தண்ணி இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா தோசை கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இந்த அளவு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு நிலக்கடலை சட்னி அரைச்சிக்கிறோம். 1 கப் நிலக்கடலை, 1 கப் தேங்காய் எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஒரு 5 பல் பூண்டு உரித்து போட்டுக்கிறோம். இது நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு போடும்போது. கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட நிலக்கடலை சட்னி ரெடி. இதுக்கு தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். போட்டுட்டு தாளித்து சட்னியில் கொட்டிக்கிறோம். அவ்வளோதான், நிலக்கடலை சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த தோசையை உடனே கூட ஊற்றலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்து ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நான் அரைச்ச உடனே ஊற்றுறேன் பாருங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம பேனை காய வச்சு தோசை ஊற்றினா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பரான ராகி தோசை ரெடி. ஒரே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிறிஸ்பியான ராகி தோசை. இந்த நிலக்கடலை சட்னியோடு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.